ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய துணிலாம் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோர் சோபா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீட்டில் குட்டீஸ் துணிலாம் நிறையாவே இருக்கும். ஸோ குட்டீஸ்க்குலாம் அடிக்கடி சீக்கிரமே பத்தாமல் போயிடும். ஸோ நமக்கு தூக்கி போகிறதுக்கு மனசே இருக்காது. ஸோ வாங்க அதை வச்சு சூப்பரான ஒரு ஃப்ளோர் சோபா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இப்போ அம்பர்லா கட்டிங் இருக்கிற மாதிரி அம்பர்லா சுடிதார் டாப்ஸ் இருக்க மாதிரி ஒரு டாப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பாருங்கள், மேல் போர்ஷனை விட்டுருங்க, கீழ் போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோவில் இருக்க மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், மேல் இருக்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ கீழ் போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ அதை உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். அதை உள் சைடாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள் சைடாக திருப்பி போயிட்டு அந்த ரெண்டு எண்டையும் கரெக்டான பொசிஷனில் வச்சு சாரீக்கு எப்படி ஃப்ளீட்ஸ் எடுப்பீங்களோ அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் தைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நூல் வச்சு சுற்றிக்கலாம். நீங்கள் லப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு டைட்டாக அந்தளவுக்கு டைட்டாக வராது. ஸோ அதனால் நூல் வச்சு மெஷின் நூல் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நல்லா சுற்றிக்கலாம். ஒரு 10-20 சுற்று சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டைட்டாக இருக்கும். நீங்கள் நாட் போடணும் கூட அவசியம் இல்லை, முடிச்சு போடணுன்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 10-20 சுற்று சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டைட்டாக வந்துடும். ஸோ உங்கள் வீட்டில் மிஷின் இல்லைனா கூட இதை நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாங்க. ஸோ கையிலே தைச்சி கூட சூப்பராக பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிட்டு கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ பாருங்கள், இப்போ இதை இந்த முடிச்சு உள் பக்கமாக வர மாதிரி நம்ம மேலே திருப்பி போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இது மேல் பக்கமாக இப்போ திருப்பி போட்டுட்டோம். ஸோ இதுக்குள்ளே ஸோ பார்த்துட்டிங்க, இப்போ மேல் சைடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் உள்ள நாடாக போடுற அளவுக்கு மட்டும் லைட்டாக மடித்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நீங்கள் கையிலே கூட தைச்சிக்கலாம் ஊசி நூல் வச்சு. ஸோ மிஷின் இருந்தால் கூட மிஷினில் அடிச்சுக்கலாம், இல்லை ஈஸியாக நீங்கள் கையிலே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், வீடியோவில் இருக்க மாதிரி அந்த லைட்டாக வெளியே அந்தளவுக்கு தெரியாத மாதிரி உள் பக்கமாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன ஊசி வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே ஈஸியாகவே தைச்சிடலாம். இது சுடிதார் டாப்ஸ் உங்களுக்கு ரேயான் கிளாத்து தான், அதனால் ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பழைய டாப்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் ஜாலியாக அதில் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹாலில் வச்சுட்டிங்கன்னா அந்த சோஃபா டிவி பார்க்கும்போதெல்லாம் குழந்தைங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, குட்டீஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் போட்டு அந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அதில் நீங்கள் நாடா கோக்கிறதுக்கு நீங்கள் இன்ஸ்கர்ட்லாம் நாடா கோப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நாடா கோத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக மடித்து ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். பாருங்கள், பின்னாடி சைடு அந்தளவுக்கு தெரியாது ஸ்டிச்சஸ்ஸு, மேல் பக்கம் மட்டும் உள் பக்கம் தான் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடுமே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பழைய துணி உங்களுக்கு வேணாங்கிற துணி எல்லாமே இதில் போட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா துணியுமே இதை நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நீங்கள் எவ்வளோ துணி வேணாலும் இது அம்பர்லா கட் வந்ததுனால எவ்வளோ துணி வேணாலும் இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டு அந்த நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்களே அந்த இடத்துல நாடா கோத்துட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி அழகாகவே வந்துடும். எல்லா துணியும் வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் துணி வச்சு இந்த மாதிரி நாடா வச்சு டைட் பண்ணிங்கனாவே இந்தளவுக்கு உங்களுக்கு டிசைன் மாதிரி வந்துடும். ஸோ மீதி இருக்க நாடா டைட் போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க.
ஸோ அந்த ஹோலுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன இந்த பீஸ்லேயே கட் பண்ணிங்களா அதில் ஒரு சின்ன பீஸை மட்டும் எடுத்து உள்ள துணி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு அழகாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இதை நீங்கள் ஹாலெல்லாம் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் பழைய துணி வச்சு தைச்ச மாதிரியே தெரியாது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.